இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை வாழ்வின் அடிப்படை. நம்புவோர் கைவிடப்படார். ஆகவே இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, நம்புங்கள், இன்றே நம்புங்கள், நிகழ்காலத்தில் நம்பிக்கையோடு இருங்கள் என்பதே. பொதுவாக நமது பழக்கம் என்ன? நாளை பார்த்து கொள்ளலாம், இதுதானே, நாளை பார்த்துக்கலாம். நாளை என்பது சோம்பலின் வெளிப்பாடு. ஆனால் இயேசு இந்த நற்செய்தியை குறிப்பிடுகிறார், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இறுதியாக சொல்லுகின்றார், இன்று இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிவிட்டது என்கிறார். ஆக ஆண்டவர் ஆவி அவர் மேல் இறங்கியதாகவும் அவருக்கு ஒரு சில பணிகள் கொடுத்து அந்த பணிகள் இன்றோடு நிறைவு பெறுகிறது என்பதை குறிப்பிடுகின்றார். அந்த நிறைவு என்பது என்ன? விடுதலை. ஆக துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு, வேதனையில் இருக்கின்றவர்களுக்கு, நோயில் இருக்கின்றவர்களுக்கு, மன துயரத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆன விடுதலை ஆண்டவர் இயேசு வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறதாக கூறுகிறார், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்திருக்கின்றனவே, காரணம் என்ன? காரணம் இன்றைய நற்செய்தி வாசகமே நமக்கு பதில் கொடுக்கின்றது. அதாவது இயேசு இந்த போதனையை அவருடைய சொந்த ஊரிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அந்த சொந்த ஊரில் இருந்த மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. அதே நேரத்திலே இயேசு வேறு ஊர்களிலே செய்த புதுமைகளை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள், ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆகவே இயேசுவின் நற்செய்தியின் இறுதி பகுதியில் என்ன சொல்லுகின்றார்? எலியா, அதாவது இஸ்ராயல் நாட்டிலே பல கைம்பெண்கள் இருந்தார்கள். ஆனால் எலியாவை ஆண்டவர் அந்த இஸ்ராயல் நாட்டில் இருந்த கைம்பெண்களிடம் அனுப்பவில்லை. அதே நேரத்திலே சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணிடம் அனுப்புகின்றார். காரணம் என்ன? நம்பிக்கையின்மை ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கம் ஆழ்ந்த நம்பிக்கை. ஆக இஸ்ராயல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இல்லாத நேரத்திலே இறைவனால் செயலாற்ற முடியவில்லை என்பது இதன் மூலம் நமக்கு வெளிப்படையாக தெரிகின்றது. அடுத்ததாக ஆண்டவர் கூறுகின்றார், இஸ்ராயல் நாட்டிலே பல தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். எலியா இறைவாக்கினர் அவர்கள் யாரையும் குணப்படுத்தவில்லை. அதே நேரத்திலே சீரியாவை சார்ந்த நாமானுக்கு அந்த வியாதி, தொழுநோய் வியாதி நீங்கி அவர் குணம் பெற்றார். காரணம் என்ன? இங்கும் நம்பிக்கை தான். ஆக நம்பிக்கையுடையோர் இறைவனுடைய அருளை நிறைவாக பெறுவர். நம்பிக்கை இல்லை என்றால் துன்பங்களும் துயரங்களும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கை குறைபாடு நம்மிடம் இருக்கிறதா இல்லையா? நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றோம், அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் குடும்பங்களிலே பல சிக்கல்களும், பல பிரச்சனைகளும், பல துன்பங்களும் துயரங்களும் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. காரணம் என்ன? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை எத்தகையதாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சில நேரங்களிலே பார்த்திருப்போம், நாமும் ஆலயத்திற்கு செல்லுவோம், திருப்பலியில் பங்கெடுப்போம், நற்கருணை உட்கொள்வோம், மக்களோடு பேசிக்கொண்டு வீட்டிற்கு வருவோம். நாம் இல்லாத நேரங்களிலே பல வேற்று மதத்தினரும் நம்முடைய ஆலயங்களுக்கு வந்து ஜெபித்து செல்லுகின்றார்கள். ஜெபிப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் பல நேரங்களிலே சாட்சியங்கள் கூறியிருக்கின்றார்கள். நான் இயேசுவிடம் வந்து ஜெபித்தேன், இயேசு எனக்கு பணத்தை கொடுத்தார், என்னுடைய குடும்பம் இப்படி சுமூகமாக சந்தோஷமாக இருக்கிறது என்று. இங்கு நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் என்ன? நாம் இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு சமயத்தில் இருக்கின்றோம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை ஆழமானதாக இல்லை, ஒரு வெளி தோற்றமாக இருக்கின்றது. காரணம் என்ன? நான் கிறிஸ்தவன், நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னதெல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் உண்மையிலேயே நாம் வாழ்வதில்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்கள் இயேசுவை தேடி வருகின்றார்கள் என்றால் அவர்களிடத்தில் முழு நம்பிக்கை இருக்கிறது. இயேசுவிடத்தில் சென்றால் அவர் முழு சுகத்தையும் கொடுப்பார், நலனை கொடுப்பார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு குணத்தை கொண்டு வருகிறது. அதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தி வாயிலாக நாம் பார்க்கின்றோமாக. நம்பிக்கை என்பது வேண்டும், அது இன்றே வேண்டும். ஆழமான நம்பிக்கை இருந்தால் இறைவன் கொடுக்கின்ற விடுதலையை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்தின் வாழ்விலும் நாம் பெற்று மகிழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.